ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாரே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு கோச்சாரத்தில் வரும்போது என்ன பலன்களை தருவார் என்பது சார்ந்த தகவலை இந்த பதிவு கொடுக்க இருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் சொல்வோம். நவ கிரகங்களில் பூரண சுபக்கிரகம் என்று குருவை ஜோதிடம் சிறப்பிக்கிறது. குரு எந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த ஸ்தானம் சுபத்துவம் பெறுகிறது. ஒரு குழந்தை ஜனனமாகும் போது அந்த குழந்தையின் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சுபக்கிரகமான குரு கேந்திரத்தில் நின்றால் அந்த தோஷங்கள் எல்லாம் எதுவும் செய்யாது என்கிறது ஜோதிடம். குரு ஒரு ஜாதகத்தில் ஆதிபத்திய பலமும் ஸ்தான பலமும் பெற்று நிற்கும் போது அந்த ஜாதகர் அபரிமிதமான சுகங்களை அனுபவிக்கிறார். ஆனால் அந்த குரு கேந்திர ஸ்தானாதிபதியாகி கேந்திர ஸ்தானங்களில் நின்றால் ஜாதகரை படாத பாடுபடுத்தி விடுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். உபய இலக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு குரு கேந்திராதிபதியாகிறார். இது 4 7 10 நின்று நிற்கும் பட்சத்தில் தோஷம் கடுமையாகிறது. லக்கண கேந்திரம் திரிகோணம் 2 ஆவதால் திக்பலம் பெறும் குரு ஜாதகரை சிறப்புடன் வாழச் செய்கிறார். தேவகுரு திரியூச்சம் தேன்மொழியே கோடி தோஷம் நீங்கி பின்னும் தேவர்களும் கொண்டாட திரவியத்தால் தானம் செய்வான் கேளே என்று என்கிறது புலிப்பாணி பாடல். மன்னவன் 10 நின்றாலும் மா சமர்த்தன் வாகனங்களுள்ளோன் அன்றும் மாதேவ் வரமருளும் உள்ளோன் மன்னர் சேவை உள்ளவனாம் மகளே என்று மற்றும் ஒரு புலிப்பாணி பாடல் கூறுகிறது. சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு என்றால் கெஜகேசரி யோகம் ஏற்பட்டு ஜாதகரை பதவி புகழ் செல்வம் செல்வாக்குடன் வாழச் செய்கிறது. சுபக்கிரகங்கள் 3 6 10 11ஆம் இடங்களில் ஆகிய உபஜயஸ்தானங்களில் என்றால் மிக பெரும் யோகா பலனை அனுபவிக்கும் என்றபடி குரு 10 நிற்கும் பொழுது அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும் அதிகாரத்தையும் பெறுகிறார். குரு பெரும் பதவி புகழோடு தலைவர்கள் இப்படி கஜகேசரி யோகம் பெற்றவர்கள்தான். ஜனன காலத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசியில் நின்றால் அதை குருச்சந்திர யோகம் என்று ஜோதிடம் சிறப்பிக்கிறது. ஆனால் சந்திரன் என்ற ராசிக்கு 10 கோச்சாரத்தில் வரும் காலத்தில் பல வகையான சோதனைகளையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி விடுகிறது என்பது ஜோதிடம் கூறும் உண்மை. லக்கினத்தில் இருந்துதான் கோச்சார பலன் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. 10 குரு பதவியை பறிகொடுப்பான். அந்தணன் 10 நின்றால் அவதிகள் மெத்த உண்டு. ஈசனார் ஓர் 10 தலையொட்டிலே இறந்துண்டதும் என்றெல்லாம் ஜோதிட வாசகங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் கோச்சாரப்படி குரு சந்திரன் என்ற ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரும்பொழுது ஏற்படும் நிகழ்வுகள், ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இயல்மை ஆகியவற்றை இந்த கோச்சார குரு வாரி வழங்குகிறார். போமப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பொன்னனமே பால்மதிக்கு 10 ஏற ஆமப்பா ஆதிசிவன் தெருவுதோறும் அரகரா ஐயமெடுத்து உண்டான் பாரே ஓமப்பா உத்தமனாய் இருந்தவருடன் உள்ளபடி அறுப்புண்டான் வினையினாலே வேமப்பா வேந்தனுடைய ராசி கூர்ந்து விளம்புவாய் புவியோருக்கு வினையைத்தானே என்று மற்றும் ஒரு ஜோதிட நூலிலிருந்து புலிப்பாணி பாடல் சொல்லுகிறது. ஜாதக பலதீபிகை என்னும் நூல் கோச்சார பல நிர்ணயம் என்ற குரு ஜாதகரை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்கிறது. கோச்சாரத்தில் குரு 10 நிற்கும் பலனை எல்லா ஜோதிட நூல்களும் இப்படித்தான் இயம்புகின்றன. அசைக்க முடியாத பெரும் பலத்துடன் ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிம்ம ராசிக்கு 10 குரு வந்த காலத்தில் பதவியை பறிக்குமா என்ற எண்ணங்களும் மேலோங்கி இருந்தது. ஜனன ஜாதக பலன் வேறு, கோச்சார பலன் வேறு என்று கூறலாம். பரம சுபக்கிரகமான குருவுக்கு ஏன் இந்த நிலை என்பதை எந்த ஒரு ஜோதிட நூலும் விளக்கவில்லை. ஜனனகால ஜாதகத்தில் 10 நிற்கும் குரு யோகங்களை வாரி வழங்கும் போது கோச்சாரத்தில் குரு 10 வரும் காலத்தில் வகையான கஷ்ட நஷ்டங்களை வாரி வழங்குகிறார் என்பதில்
எல்லா ஜோதிட நூல்களும் ஒரே கருத்தைத்தான் கூறுகின்றன. குருவின் இந்த 2 நிலைகளிலும் இருந்து கொடுக்கும் பலன் மாறி நடப்பதற்கு காரணம் என்று ஜோதிட நூல்களும் விளக்கமில்லை. ஜோதிட விற்பனர்கள் இதற்கு காரணம் என்று விளக்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு லக்கணத்துக்கு 9க்குரியவன், லக்கணத்துக்கு 12க்குரியவன், அதாவது காலபுருஷ லக்கணத்துக்கு 10ஆம் இட ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு 3 12க்குரியவர்கள். ஆக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு தசமகேந்திரத்துக்கு குரு வருவது என்பது அவ்வளவு சிறப்பான சிலேக்கியமாக காணப்படவில்லை. அதே சமயத்தில் சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது சந்திரன் நின்ற வீட்டுக்கு, அதாவது காலபுருஷனுக்கு கடகத்துக்கு 6வது வீட்டுக்குரியவனும் 9க்குரியவனும். கடகத்துக்கு 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, கடன், நோய், அவமானம், தாயினுடைய உடல்நலம் பாதிப்பு, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் நோய் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட அலங்கோலத்துக்கு உள்ளாகிறார்கள். அதே சமயத்தில் சந்திரனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாலக்கணத்திற்கு இந்த குரு 3, 6க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது துலாலக்கணத்திற்கும் கடகலக்கணத்திற்கும் 10ஆம் இடத்தில் குரு வருவது என்பது அவ்வளோ சிறப்பான காரியமல்ல. பணம் சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, குருமார்கள் சம்பந்தப்பட்டது, தன்னை விட மூத்தோர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களிடம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் நம்மளுடைய கௌரவத்தை ஏலத்துக்கு கொண்டு வரும் சூழ்நிலையை நாமளே உருவாக்கி விடுகிறோம் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக 10இல் குரு வரும் பொழுது கண்டிப்பாகவே கொஞ்சம் நிதானம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் குரு திசையை கடந்தவர்கள் தன்னுடைய தந்தை வழி தாத்தா சொத்திலிருந்து கண்டிப்பாக இடமாறி இருப்பார்கள். கிட்டத்தட்ட இது 98% ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் குரு என்ற ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி எங்கு இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் அது கல்லீரல் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது இல்லாமல் தொடை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இது இல்லாமல் கால் பாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தராமல் விடுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது இல்லாமல் உடலில் கொழுப்பு என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் ஒன்று பற்றாக்குறையாக தொந்தரவு வருகிறது அல்லது மிதமிஞ்சி போவதால் தொந்தரவு வருகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் முருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.